ஹாய் ஆல் வெல்கம் டு தர்ஷா ஹென்னா. இன்னையோட கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னு சொல்லலாம், ரிவர்ஸ் ஃபீலிங்ஸ்னு சொல்லலாம், இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு பேர் நிறையா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நெகட்டிவ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம போட்டிருக்க டிசைனை விட்டுட்டு சுற்றி இருக்கிற மீதி ரிமைனிங் இருக்க இடத்த எல்லாமே ஃபில் பண்ணுறது தான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் ஹேண்டில் இந்த டிசைன்ஸ் போட்டோம்னா நல்லா ஹைலைட்டே தெரியும். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா சுற்றி ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்து ஃபுல்லாக போல்ட் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா என்ஹான்ஸாக தெரியும். ஸோ இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ஸ்டெம், ஓகேங்களா. இதில் ஸ்டெம்மு, அப்புறம் லீஃப் போடலாம், லோட்டஸ் போடலாம். இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது போடுறதுக்கு. ஃப்ளவர்ஸ் எல்லாமே போடலாம். இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் போட்ட டிசைனை விட்டுட்டு இடையில இருக்க கேப்ஸ் எல்லாம் மட்டும்தான் ஃபில் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ நான் ஸ்டெம் போட்டிருக்கேன்னா ஸ்டெம்முக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்றேன், அதாவது போல்டு பண்ணி விட்டுறேன். வெளியே போல்ட் பண்ணி விட்டது போக உள்ளே இருக்கிற எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ரவுண்டில் போட்டிருக்கேன். நீங்கள் ரவுண்டில் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. என்னென்ன ஷேப்ஸ் இருக்குதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது என்ன ஷேப்ஸில் வேணாலும் போடலாம். மெயினாக எந்தெந்த ஷேப்பில் போடுவாங்கங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணுங்கள், ஷேட் பண்ணாதீங்க, ஃபில் பண்ணுங்கள், ஓகேங்களா. நல்லா ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்த நல்லா ஃபில் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே அப்போ தான் லுக்காக இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்கும்போது. ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டைரெக்ஷனில் வர மாதிரி போட்டிருப்பேன். அந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒன்று அப்பில் இருந்தால் ஒன்று டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டுன்னு நல்லா ரொட்டேட் பண்ணி கரெக்டாக சுற்றி சுற்றி வர மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன எலமெண்ட்ஸுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெம்மு போடுறேன். இது மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது, மேக்ஸிமம் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ஆனால் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான் கிடையாது, இப்போ எவ்வளவோ நிறையா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்கை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ட்ரெண்டிங் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஸ்டெம்மு, லீஃபு, தென் இது பட்ஸுன்னு சொல்லுவாங்க. பட்டுனா மொட்டு இந்த மொட்டு போடுறது. அதுக்கப்புறம் லீஃபே இந்த வெத்தலை மாதிரி பெரிய லீஃபாக வர மாதிரி, ஹார்ட் ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காம்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் லீஃப் போடணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் லோட்டஸ் போடுறேன். லோட்டஸ் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ரவுண்டில் இந்த எலமெண்ட்டு போடுறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் மட்டும்தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நான் லோட்டஸ் போடுறேன் அப்படின்னா லோட்டஸ் மட்டுமே அந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டால் போதுமானா, இல்லை இடையில நம்ம ரவுண்டு போடலாம், அதாவது சர்க்கிள் போடலாம், ஹாஃப் சர்க்கிள் போடலாம். தென் லீஃபையும் ஆட் பண்ணலாம், குட்டி குட்டி லீஃப் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஆனால் ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த எலமெண்ட்ஸே அதுக்குன்னு நிறைய போட்டுறக்கூடாது. கொஞ்சமாவது ஃபில்லிங்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் போடணும். கோன் எனக்கு ரொம்ப பழசாயிருச்சு, அதனால் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி போடுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு கோன் பற்றின ஆல்ரெடி நம்ம மிக்ஸாலஜி கிளாஸில் ப்ராக்டிஸ் கோன் பார்த்துருக்குறோம். நான் ப்ரைடல் கோன் சொல்லித்தரல. அந்த ப்ரைடல் கோன் சொல்லித்தரும்போது உங்களுக்கு கோன் பற்றின எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அதுலேயே எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதோட ஸ்டோரேஜ் லைஃப் என்ன அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது நான் உங்களுக்கு ப்ரைடலில் சொல்லித்தரேன். ப்ரைடல் கோன் மேக்கிங்கில் சொல்லித்தரேன்.
இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டெம்மு மட்டும் தான் போடணும்னு கிடையாது, லீஃப் அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து ஸ்டெம்மே வந்து பெருசாக போட்டுட்டு அதில் வந்து மேலே வந்து லீஃப் இருக்க மாதிரி போட்டு நடுவில் அந்த லைன்ஸ் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்க்குமே ரவுண்டில் போட்டுட்டு இப்போ ரிமைனிங் இருக்கிற இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணி விட்டுறலாம். நான் சொல்லியிருந்தேன்னா சர்க்கிள் போடலாம், ஹாஃப் சர்க்கிள் போடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதிரி வெறும் ப்ளைனாக வெறும் ஸ்டெம்மு மட்டும் வந்து இதே இருக்கிறனால எக்ஸ்ட்ரா அங்கங்கே ஒரு சின்ன ரவுண்டு கொடுத்துருக்கேன். ஃபில்லிங்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாக நானே வந்து ஃபில் பண்ணி காட்டிட்டேன். ஸோ செகண்டு வந்து நீங்களே வந்து இனிமேல் வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் ஒரு இது மட்டும் தான் ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்தது வந்து அந்த லீஃப் போடுறேன். லீஃபில் அங்கங்கே சர்க்கிள்ஸ் வர மாதிரி போட போகிறோம். அது வந்து ஹாஃப் சர்க்கிள் போடலாம், ஃபுல் சர்க்கிள் போடலாம், அந்த மாதிரி நம்மளாவே போட்டுக்கலாம். ரிமைனிங் இடத்த எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். லீஃப் எல்லாமே ஒன்று ஒரு டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக, ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு அழகாக போடுங்க. ஃபில்லிங் கொடுக்கறது நம்ம போட்ட டிசைனுக்குள்ளே வந்து ஃபில்லிங் போகாத மாதிரி, டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். இது வந்து ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல் மாதிரி. ஆல்ரெடி இது வந்து ஃப்ளவர்ஸில் பார்த்துருப்போம், ரோஸ் பெட்டல் எப்படி போடணுன்ட்டு. ஒரு 3/4 வந்து அடுத்தடுத்த அந்த லேயர்ஸ் வந்து போடுவோம். அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக எண்டிங்கில் முடிக்காமல் ஒவ்வொன்றிலையும் ஒரு 3/4 அடுத்தடுத்த பெட்டல்ஸ் போடுறது. அந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டுட்டு அந்த கேப்பில் வந்து லீஃபை கொடுத்து ஃபில் பண்ணுறேன். இதில் ஸ்டெம்மும் கொடுக்குறேன், சர்க்கிளும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ளார் கொடுத்துட்டு ஃப்ளார்ஸ் வந்து ஆப்ஷன் தான். இப்போ 3 இருக்குன்னா 3 இதே கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இதில் 3 கொடுத்துருந்தேன், தென் 2 கொடுத்துருக்கேன். மறுபடியும் அடுத்ததில் வந்து 2 கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்படி தான் கிடையாது. நீங்கள் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் கூட போடலாம். அட்வான்ஸ் ஃப்ளவரில் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கோம். அதை மட்டும் கூட வந்து நீங்கள் ஒரு சென்டரில் பெரிய கொஞ்சம் ரோஸ் ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோ, அல்லது கார்னர்ஸில் மட்டும் 2 கார்னர் மாதிரி போட்டுட்டோ, இடையில இருக்கிறதெல்லாம் வந்து வேறு ஏதாவது எலமெண்ட் கொடுத்தோ ஃபில் பண்ணியும் போடலாம். இது வந்து ஜஸ்ட்டு கான்செப்ட். ஓகேங்களா? கான்செப்டை மட்டும் மெயினாக புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் போடணுன்ட்டு எதுவுமே கிடையாது. இப்போ நான் போடுற ஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வந்து அட்வான்ஸ் ஃப்ளவரில், பேசிக் ஃப்ளவர்லாம் வந்து பார்த்துருப்போம். இந்த டைப்பு கோன் ரொம்ப மக்கர் பண்ணுது. ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி 1 மந்த்தே இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்பவே கெட்டி ஆயிடுச்சு. ஃப்ரீசரில் போடாமல் வச்சுட்டேன். அதனால தான் ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து கோனை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. வெளியவே விட்டுட்டிங்கன்னா 2 நாளைக்கு மேலே தாங்காது. சீக்கிரமாக வந்து கெட்டி ஆயிரும். அப்புறம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்து அதில் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க ப்ராக்டிஸ் கோனை. மினிமம் 2 to 3 வீக்ஸ் வரைக்குமே தாங்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா. அதுக்கும் மேலே போச்சுன்னா தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப அடைச்சி கெட்டியாக ஆகிக்கும். ஸோ ஒரு கோன் எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு 2 டேஸ்லேயே அந்த கோனை வந்து முடிச்சிருங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கோன் வந்து யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 5 கோன்ஸ் அந்த மாதிரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 2 வீக்ஸில் வந்து காலி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் நடுவில் பெரிய ஃப்ளவர் போட்டிருக்கேன். தென் ஸ்டெம் யூஸ் பண்ணி லீஃப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரே ரவுண்ட்லேயே வந்து ஒரு 4 ஃப்ளவருக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணி இடையில சர்க்கிள்ஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லோட்டஸ் போடுறேன். லோட்டஸ்லாம் வந்து அப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் லோட்டஸ் படித்தோம். ஸோ லோட்டஸ்லாம் வந்து கரெக்டாக ஷேப்பாக போடுங்க. அவசரமாக போடாதீங்க.
ஒவ்வொரு ஒர்க்கையும் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக நீட்டாக ஷேப்பாக போடுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ நீ வந்து நீட்டாக பொறுமையாக கரெக்டாக அந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க. இதில் வந்து நான் லோட்டஸ் போட்டிருக்கேன். நீங்கள் லோட்டஸ் மட்டும்தான் போடணும் அவசியம் இல்லை. பட்ஸ் பார்த்தோம்ல, மொட்டு ஓகேங்களா. மொட்டுக்கு வந்து நான் முன்னாடி போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மொட்டுங்கிறதுக்கு அந்த சென்டரில் வர அந்த பெட்டலில் பார்த்திங்கன்னா நடுவில் 2 லைன் போடுவோம். அதுதான் வந்துட்டு பட்ஸ்ங்கிறதுக்கான ஒரு ஷேப்பு. அந்த மாதிரி கொடுத்தா அது வந்து மொட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லீஃப் ஷேப் போட போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்பில் போட்டு கண்டினியூவாக வந்து லீஃப் வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி லீஃபு. பெரிய இலையெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் எல்லா சைடில் வர்றது எல்லாமே அப்படியே கர்வியாக வளைஞ்சு வளைஞ்சு யூ மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி யூ மாதிரி போட்டு அந்த லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரியே வந்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து எந்தெந்த ஷேப் வந்து கரெக்டாக கொஞ்சம் எதுவுமே வந்து கிளம்ஸி ஆகாமல் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. நான் ஃபில் பண்ணல, நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இருந்தால் லேட் ஆயிரும், அதனால் நான் ஃபில் பண்ணலை, நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லீஃப் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து நான் வந்து சின்ன சின்ன லீஃப் போடுறேன். பெரிய லீஃப்க்கு அங்கங்கே குட்டி குட்டி லீஃப் போட்டு ரவுண்டு கொடுத்து ஸ்டெம்மு அது மாதிரி எல்லாமே கொடுத்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே மிங்கிள் பண்ணி போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போ ரவுண்டு மட்டும் கொடுக்குறீங்கன்னா ரவுண்டு மட்டும் கூட அந்த பாக்ஸில் மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் வந்து டைப் 1 ஓகேங்களா. இது வந்து டைப் 1. டைப் 2 வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இல்லாமல் அப்படியே ஃப்ளோயாகவே நம்ம ஹேண்டில் அப்படியே ஒரு டிசைனை வரைஞ்சி அதை வந்து எப்படி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ ஓகேங்களா. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மொட்டு தான் போடுறேன். நான் மொட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பார்ட்டாக பிரிக்கிறது, இடையில அங்கங்கே லீஃப் போடுறேன் ஓகேங்களா. அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க லீஃபு. ஃப்ரீயாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க டவுட்ஸ் இருந்தால். இது ஃபுல்லாகவே வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஃபுல்லாகவே ஃபில்லிங்ஸ் வந்து இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, இது ரவுண்டில் மட்டும்தான் போடணுன்னு கிடையாது. ஸ்கொயரில் போடலாம், தென் ரெக்டாங்கிளில் போடலாம், திலகம் ஷேப்பில் போடலாம், ஹாஃப் சர்க்கிள் ஓகேங்களா, ஹாஃப் சர்க்கிள் மாடலில் போடலாம், தென் டைமண்ட் ஷேப், அதுக்கப்புறம் கோபுரம் மாதிரி ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி ஒரு ஷேப் இந்த மாதிரி போடலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நான் என்னன்னு காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ரவுண்டு மட்டும் போட்டு இந்த நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஏதாவது ஒரே ஒரு டிசைன் மட்டும் எடுத்து இந்த கோபுரம் டிசைனில் வந்து எனக்கு ஃபில் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் மாடலுக்கு. இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்டு ஸ்கொயரில் ஏதோ ஒரு டிசைன் எடுத்து ஏதாவது ஒரு ஷேப் எடுத்து நான் போட்டிருக்க மாதிரி ஒரு டிசைன் மட்டும் போட்டுருங்க.